மறுபடியும் சொல்றேன், பசுமாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு, செய் ஸ்ரீராம் கோஷம். இதை தவிர வேதாவது இருக்கா? ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தை விட்டுட்டாங்க. ஏன்னா அங்க ராமருக்கு அயோத்தி கோயில் கட்டி முடிச்சவன, அயோத்தியில கோயில் கட்டி முடிச்சவன அந்த பிரச்சனை முற்று பெற்றுட்டது. அயோத்தியில போட்டியிடும் போது அகிலேஷ் யாதவ் தாழ்த்தப்பட்ட ஒருவரை நிறுத்தி பொது தொகுதியில நிறுத்தி தோக்கடிச்சிட்டாரு. அங்கேயே அவருக்கு செல்வாக்கு இழந்துருச்சு. அதோட அது இப்ப ஜெய் ஸ்ரீராம் யாருன்னு ஜெய் ஜெகநாத் தான், பூரி ஜெகநாத் தான். இப்போ அவங்களுக்கு அதுதான் கொள்கை, அதை நோக்கித்தான் நகருவாங்க. எது சரி? அப்ப என்ன வக்ஃபு இடத்தை எடுக்கிறதுக்கு என்ன அவசியம்? 12 பேர்ல 8 பேர் வேற இஸ்லாமியர் தவிர்த்து வேற ஆள்களை போடலாம்ங்கிற அவசியம் எதுக்கு? இவ்வளவு காலம் இருந்த அந்த முறையில இப்ப உங்க நாட்டுக்கு நடந்த தீமை. அண்ணாமலை சொல்றாரு பிஜேபியில நல்லவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. சரி, அப்ப மற்ற கட்சியில இல்லையா? எப்படி பாக்குற? தம்பியோட நம்பிக்கை, அத அவர் நம்பிக்கை ஏன் நமக்கு எடுக்கணும்? அவங்க அதை தானே செய்வாங்க, வேற என்ன செய்வாங்க? இந்த நாட்டுல வந்து பிஜேபியின் அரசியல் கொள்கை என்பது இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக சிந்திப்பது, செயல்படுவதை தவிர வேற ஏதாவது பொலிட்டிக்கல் பாலிசி இருக்கா? அரசியல் கொள்கை இருக்கா? மறுபடியும் சொல்றேன், பசுமாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு, செய் ஸ்ரீராம் கோஷம். இதை தவிர வேதாவது இருக்கா? ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தை விட்டுட்டாங்க. ஏன்னா அங்க ராமருக்கு அயோத்தி கோயில் கட்டி முடிச்சவன, அயோத்தியில கோயில் கட்டி முடிச்சவன அந்த பிரச்சனை முற்று பெற்றுட்டது. அயோத்தியில போட்டியிடும் போது அகிலேஷ் யாதவ் தாழ்த்தப்பட்ட ஒருவரை நிறுத்தி பொது தொகுதியில நிறுத்தி தோக்கடிச்சிட்டாரு. அங்கேயே அவருக்கு செல்வாக்கு இழந்துருச்சு. அதோட அது இப்ப ஜெய் ஸ்ரீராம் யாருன்னு பேசுறது இல்லை, ஜெய் ஜெகநாத் தான், பூரி ஜெகநாத் தான். இப்போ அப்ப அது அவங்களுக்கு அதுதான் கொள்கை, அதை நோக்கித்தான் நகருவாங்க. எது சரி? அப்ப என்ன வக்ஃபு இடத்தை எடுக்கிறதுக்கு என்ன அவசியம்? 12 பேர்ல 8 பேர் வேற இஸ்லாமியர் தவிர்த்து வேற ஆள்களை போடலாம்ங்கிற அவசியம் எதுக்கு? இவ்வளவு காலம் இருந்த அந்த முறையில இப்ப உங்க நாட்டுக்கு நடந்த தீமை இல்லை. வக்ஃபு இடம் உங்களுது இல்லை. இஸ்லாமிய பெருமக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது, அந்த சமயத்தின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட பெருமக்கள் ஏக இறைவன் அல்லாவினுடைய திருப்பெயரால நற்காரியங்கள் செய்வதற்கு நன்கொடையா கொடுக்கப்பட்ட இடங்கள் அது. இப்ப கூட மயிலாப்பூர்ல இருக்க தப்பகொலை வந்து ஆற்காடு நவாப் கொடுத்த இடத்துலதான் வெட்டப்பட்டிருக்கு. அது மூடி விட்டுருவீங்களா கேட்கிறேன். நாம இதே நாட்டின் முதன்மை அமைச்சர் மாண்புமிகு ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அரபு நாட்டுல போய் இந்து கோயிலை திறந்து வச்சு பெருமையா பேசிட்டு வந்தாரா இல்லையா? இருக்கா இல்லையா? சொல்லு. திறந்து வச்சு பேசிட்டு வந்தாருல்ல. எல்லா நாடுகள்லயும் சீக்கிய கோயில்கள் இருக்குது, இந்து கோயில்கள் இருக்கு. இப்ப எல்லாரும் அந்த வழிபாட்டை அனுமதிக்கிறா, இது பண்றான். மதம் என்பது இங்க இந்த நாட்டின் குடிமக்களின் உரிமை, உணர்வு, அதை தாண்டியது. அவன் விருப்பம், அவன் வழிபாடு என்பதும், உணவு என்பதும், உடை என்பதும், அவனுடைய கல்வி தேர்வு என்பதும், அவனுடைய மொழி தேர்வு என்பதும் அவனவன் உரிமை. இது கட்டாயமா இதைத்தான் செய்யணும், இதை செய்யக்கூடாதுங்கிறது வந்து சர்வாதிகாரமும் இல்லை, கொடுங்கோன்மை. அந்த போக்கை ஆட்சியாளர்கள் கைவிடணும், மாற்றிக்கொள்ளணும். இது நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு, இறையாண்மைக்கும் ஏற்புடையதல்ல. அது இதேதான் நீங்க முத்தலாக் தடை சட்டத்துல கொண்டு வந்தீங்க. நபிகள் நாயகம் தந்தருளிய ஷரீஅத் சட்டத்துலதான் பெண்களுக்கு அதிக உரிமை இருக்கு, முன்னுரிமை இருக்கு. நம்ம படிச்சு பார்த்தா நீங்க யாரா இருந்தாலும் ஏற்பீர்கள். அவ்வளவு பெண்களுக்கான முன்னுரிமை, பெண்களுக்கான பாதுகாப்பு அந்த சட்டத்துலதான் இருக்கு. அதை தகர்த்து அதை இது பண்ணணும். நாங்க இஸ்லாமிய பெண்களுக்கு ஏதோ எல்லாம் செய்யறோன்ட்டு இப்ப இந்து பெண்களுக்கு எல்லாம் பெற்றுக் கொடுத்துட்டீங்களா? அதை வச்சுதான் அரசியல். இஸ்லாமிய மக்கள் மீது ஒரு வெறுப்புணர்வை அது ஏற்படுத்தும் போது இந்து மக்கள் அதுக்கு எதிராக ஒரு மதத்தை பின்பற்றி இருக்கிற வெகுவான மக்களின் வாக்கை தன் பக்கம் ஈர்ப்பதற்கு, குவிப்பதற்கு அது பயன்படுது. அது அவ்வப்போது தேர்தல்கள் வரும்போதெல்லாம் இந்த மாதிரியான வேலை திட்டங்கள் நிறைவேற்றப்படுது. அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இது நீங்க பாருங்க, வக்ஃபு வாரியத்துல அங்க அதுல இருக்கிற இடங்கள் எல்லாம் பிரச்சனை. அதையெல்லாம் இவங்க எடுத்துட்ட பிறகு நாட்டுல வறுமையோ, ஏழ்மையோ, பசியோ, வேலையின்மையோ ஒன்றும் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. எல்லாம் ஒளிஞ்சிரும் பாருங்க நீங்க.